இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மீனராசி. இந்த மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த மீனராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான் என்பதனால இவங்கள ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்பவுமே இவங்களுக்கு பண கஷ்டம் அதிகமாக வராது. ஒவ்வொருவருடைய மனதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. மற்றவங்களுடைய கஷ்டத்தை கூட தன்னுடைய கஷ்டம் அப்படின்னு நினைத்து வாழக்கூடியவங்கன்னா இந்த மீனராசி அன்பர்கள் தான். அவங்களுடைய நெருங்கிய நண்பர்களோ அல்லது உறவுகளுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்களுடைய மூஞ்சி பார்த்தாவே தெரிஞ்சிடும். என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணும். அந்த மாதிரி மற்றவங்களுடைய பிரச்சனையை கூட தன்னோட பிரச்சனை அப்படின்னு நினைத்து வாழக்கூடியவங்க. அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்கன்னா நம்மளுடைய மீனராசி அன்பர்களை தான். சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஏதாவது மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறும். நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடைபெறும். சரி, வாங்க நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வருகின்ற வாரத்தில் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு ஒரு புதிய திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ராசியை நோக்கி சனி பகவான் வருகிறார். சில மாதங்களாகவே ராசியை விட்டு ராகு வெளியேறி இருக்கிறார். சிலர் வாழ்வாதாரத்திற்காக பூர்வீகத்தை விட்டு வெளியில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதனால் வரைக்கும் ஏற்பட்டிருக்கும். அப்படி வெளியில் செல்லும் எண்ணம் இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம பூர்வீகத்தில் இருக்கமே, எங்கேயாவது வெளியில் போய் தங்கினோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வருமானம் கிடைக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் வரும். உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெருமைக்காக கடன் வாங்கி சிலர்லாம் வீணாக செலவு செய்வீங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி விரிவுபடுத்துவீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படி விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரிவுபடுத்துறது நல்லது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் டென்ஷன் பிரச்சனை இதெல்லாம் நிறையா வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்துடும். அது தொழிலாகட்டும் குடும்பத்திலே ஆகட்டும் ஏதாவது ஒரு டென்ஷனை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி பங்கு வர்த்தகத்தில் ஏதாவது முதலீடு செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இந்த டைம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. அரசு அதிகாரிகளுக்கு பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த டைம் அமைந்துடும். அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காத இடத்துல, அதாவது நீங்கள் விரும்பாத இடத்துல இடமாற்றம் இந்த டைம் அமைஞ்சிடும். சகோதரர்களால் ஏதாவது சொத்து தொடர்பான பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வாக்குவாதம் வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் அமைந்துடும். வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. தடிமனான வார்த்தைகளை எதுவும் பேச வேண்டாம். மாசி மற்றும் பங்குனி மாதம் முடியும் வரை வழக்குகள் அறுவை சிகிச்சை இந்த மாதிரி இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்துடும். கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இதாவது அறுவை சிகிச்சை வர மாதிரி இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. திருமணம் போன்ற சுப காரியங்கள் இந்த வாரத்தில் நடைபெறதில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும். ஒரு சிலர்லாம் வாங்க பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லை அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அது உங்களுக்கு மன வருத்தத்தை உண்டு பண்ணும். அதே மாதிரி வயது முதியவர்களுக்கு ஆன்மீக பயணம் எங்கேயாவது வெளியில் செல்கிற வாய்ப்பு இந்த வாரத்திலே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்விக்காக
இடம்பெயர வேண்டிய ஒரு சூழலும் இருக்குது. எதிர்மறையான சிந்தனை இந்த வாரத்தில் கொஞ்சம் தோன்றும். அதனால் முடிந்த அளவுக்கு எதிர்மறையான சிந்தனையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நேர்மறையான எண்ணங்களை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னா குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு பாருங்கள். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். அதனால் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். அதுவும் வியாழக்கிழமையில் போய் வழிபட்டிங்கன்னா இன்னும் நிறைய நற்பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ராசி அன்பர்களுக்கு செலவுக்கு ஏற்ற அளவு தான் கையில் பணமே இருக்கும். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும். அதே மாதிரி இந்த வார கடைசியில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்துலேயும் சரி அல்லது வேலை செய்கிற இடத்துலையும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக நிதி சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிதியை கையாளும் போது ரொம்ப கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப யோகமான வாரமாக தான் இருக்குது. இருந்தாலும் மற்றவங்கக்கிட்ட ஏதாவது முக்கிய முடிவு எடுக்கிறது அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முக்கிய முடிவு எடுக்கிறது நல்லது. வியாபாரம் செய்கிறவங்க கொஞ்சம் அகல கால் வைக்க வேண்டாம். கொஞ்சம் மெல்ல சிறிதாக விரிவுபடுத்துறது நல்லது. டக்குன்னு அகல காலை வைக்கணும்னு சொல்லி பெரிதாக ஏதாவது முதலீடு போட்டு முடங்கிட வேண்டாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரத்தை விரிவுபடுத்துங்க. கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருங்க. எடுத்தவங்க கவுத்தோன்னு டக்குன்னு முடிவு எடுத்துகிட்டு போக வேண்டாம். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். சந்தோஷம் இரட்டிப்பாகும். நிறைய தண்ணி குடிங்க. அதே மாதிரி எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க. நிறைய அதிக நேரம் வெயிலில் செல்ல வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் வெயிலில் நிறைய நேரம் சென்றீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கால பைரவரையும் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானையும் வழிபட்டு பாருங்கள். நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த மீனராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் மனக்குழப்பம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை கொஞ்சம் சரியாகும். இருந்தாலும் உடனே திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு பிரச்சனை போட இன்னொரு பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி உங்கள் உடல்லாம் சரியாகி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்திருப்பீங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் மறுபடியும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் அமைந்துடும். இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் குரு வருவலால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். ஒரு சிலருக்கெல்லாம் உடல் நலத்தில் இருந்த பாதிப்புகள் குறையும். என்றாலும் கூட சுக்கிரன் குரு பார்வை இருக்கிறதுனால சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் பூர்த்தியாகும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். புதிய தொழில், வீடு இதெல்லாம் கட்டக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் மனதில் சின்ன சின்ன தடுமாற்றம், ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தவறான சவகாசம் உள்ளவங்கக்கிட்ட பழகவும் வேண்டாம். நீங்கள் தவறான செயல்களில் உங்களை ஒரு சில பேர்லாம் தவறான செயல்களில் ஈடுபட தூண்டுவாங்க. அதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு தவறானவங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள விட்டு விலகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தவறாக ஏதாவது உங்களுக்கே தவறு அப்படின்னு பட்டுச்சுன்னா அதை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலைப்பளு கொஞ்சம் கூடுதலாக இந்த வாரத்தில் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட நிறைய வேலை இருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இந்த வாரத்தில் இருக்கும். உடல் சோர்வு இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் பெரும்பாலும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்துடும். குரு பகவானினுடைய பார்வை இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கூட்டாளர்களுடைய பேச்சை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான வாரம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமாகவும் இந்த வாரம் அமைந்திருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வார ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன பிரச்சனை வரும். வார இறுதியில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடிவுக்கு வரும். அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க. வீண் வாக்குவாதத்தில் ரொம்ப ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய சகோதரர்கிட்ட பேசும்போது கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய சகோதரர்கிட்ட பேசும்போது குறிப்பாக சொத்து சம்மந்தமாக உங்களுடைய சகோதரர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம்.
மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக அவங்களுடைய ஆசிரியர்கிட்ட ஆலோசித்து உங்களுடைய சந்தேகங்கள் கலந்து ஆலோசித்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் படிங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். அதனால் முடிந்த அளவுக்கு சந்தேகத்தோடையே இருக்கிறதோட ஆசிரியர்கிட்டையாகட்டும் அல்லது சக மாணவர்கிட்டையாகட்டும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வரும். அதனால் முடிந்த அளவுக்கு தெளிவுபடுத்திட்டு நீங்கள் படிங்க. வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய குரு பகவானையும் கால பைரவரையும் வழிபட்டு பாருங்கள், நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.